இன்னைக்கு ஐயர்மலையை பத்தி பார்க்கலாம். இந்த ஐயர்மலை வந்து கரூர் மாவட்டத்துல அமைஞ்சிருக்குது, குளித்தலை வட்டத்துல. இந்த ஐயர்மலையினுடைய தேர் வந்து சித்திரை மாதம் பௌர்ணமி அப்ப நீங்க பார்க்கலாம். அந்த காட்சியை தான் உங்களுக்கு நாங்க பதிவு பண்ணியிருக்கோம். இந்த ஐயர்மலைக்கு இன்னொரு பேர் இருக்குது. காகம்பரவா மலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இங்க காக்கா பறக்கிறது இல்ல அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு சமயத்துல காவிரி ஆற்றுல இருந்து தண்ணி கொண்டாந்து அங்க அர்ச்சகர்லாம் வச்சு பூஜை பண்ணையில ஒரு தடவை காக்கா வந்து தட்டி விட்டதாக சிவன் கோபம் பூண்டு இந்த மாதிரி காகம்பரவா மலையை ஆக்கிட்டாங்க. அது ஒரு காரணம். இப்ப கூட நீங்க காக்கா பறந்ததுன்னா நீங்க அதை ஷேக் அடிச்ச மாதிரி இருக்குமா அப்படின்னு ஒரு தகவல் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த தேர் பாருங்க ரொம்ப சிறப்பான முறையில் அமைஞ்சிருக்குது. இந்த சுத்து வட்டாரத்தில் இருக்கிற தன் விளைஞ்ச நெற்களை பூரா கொண்டாந்து அந்த தேருக்கு நீங்க கொட்டியிருக்காங்க. மிளகாயும் கூட இருக்கும் பாருங்க. இதை போன்ற நிகழ்வுகள் வேற எங்கேயும் நாங்க பார்த்ததில்ல. நீங்க எங்கேயாச்சும் பார்த்துருந்தா சொல்லுங்க. இந்த ஐயர்மலையத்தூர் சித்திரை பௌர்ணமிக்கு 2 நாட்கள் முன்னால் நடைபெறும். இதுல பல வகையான அன்னதான நிகழ்வுகள்லாம் நடைபெறும். அதே மாதிரி தண்ணீர் பந்தல், நீர்மோரு எல்லாம் செய்வாங்க. அந்த காட்சியை தான் நீங்க பார்த்துருக்கிறீங்க. சோழர் காலத்திற்கு கட்டப்பட்டது. சோழர் காலத்துக்கு இது ராஜராஜ சோழன் முன்னரே இந்த ஐயர்மலை உருவானது. இந்த கல்வெட்டுகள் இதுல நிறைய நீங்க பார்க்கலாம். அது மட்டுமல்ல, இன்னும் பல அரிய தகவல்கள் இருக்குது. அதையும் உங்களுக்கு காண்பிக்க இருக்கிறோம். 1350 படிகளுக்கு மேல இருக்குன்னு குறிப்பிடலாம். திருவண்ணாமலையில மட்டும் கிரிவலம் இல்லைங்க, இந்த ஐயர்மலையிலையும் கிரிவலம் நடக்குது. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் வர்றாங்கன்னு குறிப்பிடத்தக்கது. இங்க இருக்கிற சிவன் பேரு ரத்தனகிரி ஈஸ்வரர் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டுமல்ல, அம்மன் பேர் சுரும்பார் குழலி. இந்த 2 ஆலயத்தையும் நீங்க மேல சென்றா பார்க்கலாம். இது சரியா நீங்க காத்தால 3 கோயில் ஒரே நேரத்துல பார்த்தா முக்தின்னு சொல்லுவாங்க. காலை கடம்பரீஸ்வரர், மதியம் ரத்தனகிரீஸ்வரர், குளித்தலையில இருக்கிற முசிறியில இருக்கிற இங்கூர் மலை அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அந்த மலை 3ஐயும் ஒரே நாள்ல தரிசித்ததாக இங்கு வந்த சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. இங்க சித்தர்களால் பாடப்பட்ட ஸ்தலம் என்பது குறிப்பிடத்தக்கது. அருணகிரிநாதரும் திருஞான சம்பந்தரால் பாடப்பட்டிருக்குது. நீங்க பார்த்திருக்கலாம். இந்த மின் தூக்கி அறிவியல் கண்டுபிடிப்பினால எவ்வளவு மிகச் சிறந்த முறையில இந்த கண்டுபிடிச்சு எப்படி அழகா ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விஞ்ச் இருக்கும். பழனியில் இருக்கிற விஞ்ச் வேற, இங்க இருக்கிற விஞ்ச் வேற. பழனியில் இருக்கிற வச்சு ட்ரெயின் மாதிரி பொட்டி செஞ்சு கம்பியில் இழுப்பாங்க. இது இது வந்து இது ஒரு மாதிரியா இருக்குது பார்த்தீங்களா? இது ஒவ்வொரு 2 பேர் தான் நீங்க அமர முடியும். இது உள்ள வெளியே லாக் பண்ணிடுவாங்க. உள்ள நீங்க திறக்கவே முடியாது. வெளியே லாக் பண்ற நிகழ்ச்சி தான் நீங்க பார்த்துருப்பீங்க. அப்படியே மேலே போகலாம். அறிவியல் கண்டுபிடிப்பு எவ்வளவு முயற்சியில இந்த மாதிரி விஞ்ச் ட்ரெயின் எல்லாம் உங்களுக்கு போட்டிருக்காங்க. அதை தான் நாங்க உங்களுக்கு இங்க காமிச்சிருக்கோம். இது பார்த்தீங்களா? அறிவியல் இந்த மாதிரி சக்கரம் சுத்த சுத்த அப்படியே மேலே ஐயர்மலைக்கிறது. ஆனா இந்த இது பார்த்தீங்கன்னா ரூ. 50 டிக்கெட்டு. போக 50, வர 50. அதான் வச்சுங்களேன். ஆனா அது மட்டுமல்ல, இங்க போகல அந்த காட்சியை நீங்க பார்க்கறதுக்கு உண்மையிலேயே நல்லா இருக்கும். அந்த பாருங்க, எவ்வளவு பெரிய அந்த பாறை வந்து ரொம்ப இந்த பாறையில சகுனம்லாம் கேட்பாங்களாம். ஒரு சிலர் வந்து இந்த சுற்று வட்டாரத்துல இருக்கிறவங்கலாம் கோயில்ல திருவிழா நடக்கல, எப்படி நடக்குதுன்னு சொல்லி நீங்க அந்த பாறைக்கு பின்னால ஒரு வெடிப்பு மாதிரி இருக்கும். அந்த வெடிப்புக்கு பின்னால நின்னு நீங்க கேட்டீங்கன்னா சகுனங்கள் சொல்லும்னு இங்க வந்து வழிபட்ட பக்தர்கள் பக்தர்கள் இன்னும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சகுனப்பாறை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நீங்க. அதே மாதிரி இங்க வந்து சப்த கன்னிகள் அப்படின்னு சொல்லி அதையும் உங்களுக்கு விஞ்சில போறப்ப காமிக்கிறேன். அதுல நவ சப்த கன்னிகள் இருக்கக்கூடிய இடமும் இந்த பாத்தீங்களா படி. இந்த படி வந்து கிட்டத்தட்ட 1450 படிகளுக்கு மேல இருக்குன்னு கூறி சொல்றாங்க. இது 1500 அடிகள் உயரம் கொண்டது இந்த படிகள். படிகள் ரொம்ப சாதாரணமா இருக்காது. நல்ல செங்குத்தா இருக்கும். வெயில்ல நீங்க ஏறவே முடியாது. கால்லாம் சுடும். நீங்க ஏறணும்னா வெயிலுக்கு முன்னால ஏறுங்க. ஏன்னா சித்திரை மாசம் இல்ல, எல்லா மாசமும் இங்க இருக்கும். அவ்வளவு சூடா இருக்குன்னு வச்சுங்களேன். அதுதான் உங்களுக்கு இப்ப ஆனா இப்ப வந்து ஈஸியா போயிடுது. விஞ்சில போறது தான். விஞ்சில போறதுனால ஈஸியா நீங்க போலாம். அது மட்டுமல்ல, இங்கு ஸ் ஒவ்வொரு நாளும் காவிரி ஆற்றிலிருந்து அங்க அர்ச்சகர்கள் வந்து படி மூலமா ஏறி வந்து அபிஷேகம் தண்ணி கொண்டாந்து தான் பண்றாங்க. பாருங்க, இன்னும் இந்த இத்தனை ஆண்டுகள் ஆனாலும் இன்னியும் நீங்க பார்க்கலாம். ஐயர்மலையில ஐயருங்க கொண்டாந்து தண்ணி கொண்டாந்து மேல அபிஷேகம் பண்றது. ஆனா இப்ப நவீன காலத்துல தண்ணியெல்லாம் மேல எல்லாம் பைப்லாம் போட்டிருக்காங்க. போட்டிருந்தாலும்
இந்த 1120 படிகளை தாண்டித்தான் இங்க வர்றாங்க. நீங்க பாருங்க. இந்த படி ஏறுறது ஒவ்வொருத்தரும் அசந்துக்கிறாங்க. ஆனா, இப்போ கூடாரம்லாம் போட்டு சமீபத்தில கும்பாபிஷேகம் நடந்ததுன்னு உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். அந்த கும்பாபிஷேகம் நடந்த நிகழ்வ இன்னொரு காணொளியில் பார்க்கலாம். இந்த நந்தி நந்திகேஸ்வரர் ரத்னகிரீஸ்வரருக்கு முன்னால அமர்ந்திருக்கிற இந்த நந்திகேஸ்வரரை நீங்க பார்க்க முடியும். இங்க பிரதோஷ நிகழ்வு நாங்க போயிருந்தப்போ பிரதோஷம் நடக்கிறதா சொல்லியிருந்தாங்க. வரலாற்று கல்வெட்டுகள் எப்போ துவங்கியது அப்படின்னு பாடல் பெற்ற அருணகிரிநாதரால் பாடப்பெற்ற பாடல் வரிகளும் இங்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது பார்த்தீங்களா? அருணகிரியால் நாதரால் பாடப்பட்ட பாடல் வரிகள் இங்கு கல்வெட்டா இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அந்த பதிவை நீங்க நாளைக்கு போனா கூட பார்க்க முடியும். இந்த ஐயர் மலை முன்னால ஐயன் மலையாக இருந்ததாக, ஐவர் மலையாக இருந்ததாகலாம் ஒரு வழிபாடு சொல்லுவது. ஐயன் மலை, ஐவர் மலை நாளடைவில் மாறி ஐயர் மலைங்கிற என்ற பெயரோடு இன்றும் விளங்கி கொண்டிருக்கிறது. அறிவியல் ரீதியா பார்த்தீங்கன்னா, ஏன் காக்கா பறக்கலைன்னா, காக்கா பறக்காததுக்கு காரணம் முட்டையிட்டு இங்க கூடு வளர்க்க முடியாது. பார்த்தீங்களா? இது அப்படியே இந்த நீங்க கோயில சுத்தி வரக்கூடிய கல் மண்டபம் கிட்டத்தட்ட 1500 ஆண்டுகளுக்கு முன்னாலே சோழர் காலத்திலால் கட்டப்பட்டது. சோழர் காலம் ராஜராஜ சோழனுக்கு முன்னாலேயே இந்த கோயில் கட்டியிருக்காங்கிறது வரலாற்று சான்றுகள் இங்க கல்வெட்டுல நீங்க பார்க்கலாம். பாருங்க இந்த வேலை இன்னும் கூட பாதியா அப்படி நிக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் அதை இது சுத்தி வரலாம் பாருங்க. அந்த அப்ப இருந்தே இந்த நிகழ்வு நடந்துகிட்டே இருக்குது. இன்னும் வேலைகள் நடைபெறாமல் அதோடு சோழர்கள் அந்த மன்னர்களோடு அந்த கட்டி முடிக்கப்பட்டு ஓரளவுக்கு சீரிய முறையில் பராமரிப்பு செய்து வருகிறது. இந்த சிவனுக்கு நீங்க அபிஷேகம் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே பால் தயிராக மாறக்கூடிய நிகழ்வு பார்த்தீங்களா? அந்த கல்வெட்டு, அந்த சிறும்பார் கொழலி அந்த கோயில்ல இருக்கிற கோயிலுக்கு போற மதில் சுவர் போனா கல்வெட்டு தமிழ் எழுத்துக்களால் இந்த எழுத்தை நாம படிக்க முடியாது. தமிழ் ஆராய்ச்சியாளர்கள் அந்த மாதிரி ஆளை தான் படிக்க முடியும். ஏன்னா நம்ம வழக்கத்தில் இருக்கிற தமிழ் வேற, இந்த கல்வெட்டுகள் இருக்கிற தமிழ் வேறன்னு எல்லாத்துக்கும் தெரியும். அதுதான் நாங்கள் பதிவு பண்ணியிருக்கோம். இந்த கல்வெட்டுகள் படிக்க முடிந்தவர்கள் படித்து தெரிந்து கொள்ளலாம். சப்த கன்னிமார் சொன்னோம் பார்த்தீங்களா? அதுதான் இங்க இந்த பாறைக்கு 2 பாறைக்கு மத்தியில இடுக்குல தான் அந்த கன்னிமாருடைய அந்த 7 கன்னிமார்கள் இருக்குது. சப்த கன்னிகள்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க உங்களுக்கு நாங்க விஞ்சிலேயே போயிட்டு விஞ்சிலேயே வந்துட்டோம். அதனால தான் உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கேன். எத்தனை பேர் இந்த ஐயர் மலைக்கு போயிருக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ஸ்ல சொல்லி பாருங்க. இந்த ஐயர் மலை பலருக்கு குலதெய்வமாக இருக்கிறது. குலதெய்வம் தெரியாதவர்கள் இது ஐயர் மலையை வந்து குலதெய்வமா நினைச்சு வழிபடுறாங்க. மூதாதையர் ஒரு சிலது நமக்கு எந்த குலதெய்வம் தெரியாத கூட போயிடும். அப்படி நிறைய பேர் இந்த ஐயர் மலையை குலதெய்வமா ஏற்று நிகழ்ந்துகிட்டு இருக்காங்க, வந்துகிட்டு இருக்காங்கிறது குறிப்பிடத்தக்கது. அது மட்டுமல்ல, இங்கு கிராம பகுதியில் விளைவிக்கின்ற தங்களுடைய விளை நிலங்களை நெற்களை கொண்டாந்து இந்த தேர் திருவிழாவில் கொட்டி வச்சிருப்பாங்க. நான் பார்த்த வரைக்கும் எந்த திருவிழாவிலும் இவ்வளவு நெல் குமிஞ்சதில்லை. ஆனால் உங்களுக்கு ஏதாச்சும் தெரிஞ்சீங்கன்னா பார்த்து சொல்லுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த காணொலியில் சந்திப்போம்.